அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி நற்புலரி. தினமும் காலை 5:27 6:30 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி. 97 ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நமக்கு பிடித்த விளையாட்டுகள், நாம் விளையாடிய விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை, நம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களை பற்றி தங்கள் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் நம் களத்திற்கு ஏற்கனவே அறிமுகமான நபர் தன்னுடைய பெயருக்கு முன் புனைப்பெயரை வைத்து பிரபலமான நபர் திருக்குறளில் பல சாதனைகளை படைத்து தன் பெயருக்கு முன் திருக்குறள் போனா என்று அழைக்கும்படி மற்றவர்களை ஏற்பாடு செய்த ஒரு அருமையான நபர். ஆஹா லேர்னிங் என்ற அகாடமியின் ஃபவுண்டர், நிறுவனர், இன்னும் பல விஷயங்களுக்கு சொந்தக்காரர். அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான திருக்குறள் போனா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. நாம் டிஸ்ஃப்ளோரிசிபல்ஸ் ப்ளீஸ் வெல்கம் மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தகவலோடு ஒரு நாள் மலர்கின்றது. அதுவும் நற்புலரியில் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நற்புலரி அப்படின்ற ஒரு இயக்கத்தை கண்டுபிடிச்சு இவ்வளவு நாட்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்து போயிட்டு இருக்க குமரேசன் அவர்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது லட்சுமி நாராயண் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபோரம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர்களுக்கும், நீங்கெல்லாம் இல்லைன்னா இந்த நற்புலரி அப்படின்றது ஒரு அருமையான ஒரு ஞானம் கொடுக்கிற ஒரு பிளாட்ஃபார்மே ஜூம்ல இருக்காது இல்லைங்களா? ஸோ நீங்களாம் ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கும் என்னுடைய நன்றியினை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். என்னோட வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னோட டாபிக் லைஃப் இஸ் அ கேம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகுது. ஜஸ்ட் அ செகண்ட். இஸ் இட் கிளியர்? என்னோட பிபிடி கிளியரா தெரியுதுங்களா? தெரியுது மேடம். பரமபதம். இந்த விளையாட்டை நம்ம விளையாடாம வந்திருக்க முடியாது. எப்படியும் அந்த விளையாட்டை நம்ம விளையாடிருப்போம் இல்லைங்களா? இந்த விளையாட்டு முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா, பிக்சர் இப்படிதான் இருக்கும். அது என்ன பிக்சர் கூட இப்ப நம்மளுக்கு தெரியல. நான் சர்ச் பண்ணி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு இதுதான் கிடைச்சது. ரியலா என்ன பிக்சர் அன்னைக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னும் எனக்கு தெரியல. சோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பரமபதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பரமன் அப்படின்னா நாராயணன் அப்படின்னு பொருள். நம்ம இங்க கடவுள் அப்படின்ற ஒரு காமன் நேமே நம்ம எடுத்துக்குவோம். பதம் அப்படின்னா அவருடைய பாதம். பரமனின் பாதம் அப்படின்றதுதான் இந்த விளையாட்டுடைய பெயர். பரமனோட பாதத்தை நம்ம எப்படி ரீச் பண்ண முடியும்? சோ அதுதான் இதோடைய உட்பொருள். சோ காலங்கள் கடந்துருச்சு, எல்லாமே மாறும் இல்லையா? இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து ரொம்ப அதிகமா ஆதிக்கம் பண்றதுனால எந்த ஒரு விஷயமானாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் லெவல்லயே நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வந்து பரமபதம் அப்படின்னு போட்டாலாம் பிக்சர்ஸ் கிடைக்கிறது இல்ல. சோ என்னன்னு போட்டேன்னா, ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் அப்படின்னு போட்டேன். சோ ஸ்னேக் அண்ட் லேடர் கேம்னு போட்டேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர்ஸ் இருக்கு அண்ட் நம்பர்ஸ் நிறைய ரொம்ப டாமினண்டா இதுல தெரியுது. சோ இது அடிப்படையில் இன்னைக்கு என்னோட ஸ்பீச் இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்த ஒரு பழைய ஃபார்மட் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ இது என்ன, ஃபர்ஸ்ட் விளையாட்டு அப்படின்னா எப்படி நம்ம கலாச்சாரத்துல பார்த்திருக்காங்க அப்படின்னா, அடிப்படையில நம்ம ரெண்டு சொல்ல முடியும், பாடி அண்ட் மைண்ட்.
நீ நம்ம பாடிய பத்தி நெறைய பேச போறது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஆ நான் அதுல வந்து பதிவு பண்ணிக்க விரும்புறேன். என்ன அப்டின்னா, நம்ம பார்க்குற விளையாட்டுக்கள். ஆ குறிப்பா நம்ம இந்திய கலாச்சாரத்துல வந்து விளையாட்டுக்கள், ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல பார்த்தா ஒரு பொழுதுபோக்கா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு, எல்லாமே இருக்கு. அதே சமயம் ஆழமா பார்க்கும்போது பல சூட்சுமங்கள் அதுல இருக்கு. குறிப்பா ஆ இன்னைக்கு நான் மைண்ட பத்தி நெறைய பேசணும்னு நெனைக்கிறேன். மைண்ட் அப்படின்னு பார்க்குறோம். தேர் ஆர் சம் கேம்ஸ் ஒரு சில விளையாட்டுக்கள் இருக்கு. என்ன அப்டின்னா, நம்ம இந்த இந்த பிரபஞ்சத்தோட கிரேஸ வந்து இல்லன்னா அதோட வைப வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆ ஐயோ! இவ்ளோ யுனிவர்சல் வைப வந்து கேட்ச் பண்றதுக்கு ஒரு கேமா? அது எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி நம்ம ஒண்ணும் இல்ல. சாதாரணமா இருக்கும். நம்ம வீட்ட பெருக்குறோம் இல்லைங்களா? இந்த குச்சியில ஒரு ப்ரூம் ஸ்டிக் அத வந்து தனித்தனியா எடுத்து குச்சியெல்லாம் தனித்தனியா எடுத்து, அத வந்து ஒரு குவியலா ஒரு இடத்துல போட்டுருவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, 2 குச்சி குடுப்பாங்க. ஸோ, அந்த குவியல்ல இருந்து ஒரு குச்சிய வந்து மித்த குச்சி விலக்காம ஒரு குழந்தை எடுக்கணும். இதுல யாரு ஃபர்ஸ்ட்டு, யாரு செகண்ட் அப்படிலாம் கிடையாது. அவங்க எடுக்கணும். சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. அத எடுக்கணும். இதுல கான்சன்ட்ரேஷன் மட்டும் கிடையாது. ஒரு வெயிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவசர உலகத்துல வந்து பயங்கர வேகமா இருக்கும். பொறுமைன்றதே போயிடுது. அந்த அந்த பொறுமை, அந்த வெயிட்டிங் அந்த அந்த ஒரு இந்த காத்திருக்கிறோம். அடுத்து எனக்கு வாய்ப்பு வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாலும், நம்ம செயல்கள் செஞ்சுட்டு அந்த வெயிட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு விழிப்புணர்வோட வெயிட் பண்ணணும். அத பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேம்ல கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கான்சன்ட்ரேஷன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருப்போம். புளி இல்லையா? அந்த புளியாங்கொட்டைய இப்படி வந்து குவியலா போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒவ்வொரு புளியங் அ கொட்டையா அவரு மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணும்போது அடுத்த புளியங்கொட்டை அசையக்கூடாது. வெரி சிம்பிள் வெரி புரொஃபவுண்ட். ஸோ இந்த மாரி ஒரு சில மனரீதியான அ கேம்ஸும் நம்ம கலாச்சாரத்துல பார்க்க முடியுது. இது எல்லாமே எதுக்கு அப்டின்னா, இந்த யுனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய சில வைப்ஸ வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அப்டின்னா, இது எல்லாமே ரொம்ப மென்மையானது. எதுவுமே ரொம்ப ஹார்ஷ் கிடையாது. தர 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 அப்படிலாம் வராது. ஒரு பூ பாருங்க எவ்வளோ அழகா மென்மையா பூக்குது. இல்லையா? அது பார்க்கணும்னா, அந்த சட்டில்னெஸ்ஸ பார்க்கணும்னா நம்ம கிட்ட அந்த மென்மை இருக்கணும். அந்த பொறுமை இருக்கணும். ஒரு நிதானம் இருக்கணும். இது பார்த்தோம் அப்டின்னா, இப்ப நான் சொன்ன இந்த 2 கேம்ஸ் ஒரு உதாரணத்துக்கு இது 2 எடுத்துக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் வந்துரும். ஸோ ஒரு குழந்தை இது பண்ண என்ன ஆகும் அப்டின்னா, மைண்ட இந்த மனம் அதுக்கு பழக ஆரம்பிக்கும். எஸ். இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் ஆ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டாறு மாதிரி கட 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 கடன்னு ஒரு ஷேப்பு, ஃபார்ம் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சட சட சடன்னு விளையாடும். கல கல கலகலன்னு சிரிக்கும். எஸ். ஒரு பண்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் ஒரு குழந்தைக்கு, ஒரு பேரண்ட்ஸ் சுத்தி இருக்கிற நம்ம சமுதாயம் வந்து புரொவைட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கு. ஆனா நம்ம சொல்லிக்கிறோம். பிஸி நம்ம சொல்லிக்கிறோம். அன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்ம கைக்கு வரணும் அப்டின்னா, அந்த வீட்டு பெண்மணிகள் வந்து நெறைய வேலை செய்யணும். ஒரு டம்ளர் சாப்பாடு வந்து அவங்க வைக்கணும் அப்டின்னா, அதுல இருக்கிற கருப்பரிசி எடுக்கணும். அது நான் பார்த்த காலம். எங்க அப்பா வந்து கருப்பரிசி எடுக்காம ஒரு சமையல் செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்டி கிடையாது. நீங்க டைரக்ட்டா எடுத்து வச்சிரலாம். இப்போ இந்த காலத்துக்கு முன்னாடி அவங்க நெல்லு குத்தணும். அதுக்கு முன்னாடி அத அறுவடை செய்யணும். எவ்வளவோ வேலைகள் இருந்தது. இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது, ஆ அவங்களே உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. ஸோ, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாரி விளையாட்டுக்கள், ஆ சில பழக்கவழக்கங்கள், அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே இட் இஸ் ஒவ்வொன்னும் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது, ஆ என்ன சொல்றது? வார்த்தைகளே இல்ல. அதுதான் உண்ம. நம்மளோட கலாச்சாரத்த பார்க்கும்போது. ஸோ,
இந்த ரீசர்ச் நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிச்சேன். நான் புத்தகங்களும் படிச்சேன். அதையும் தாண்டி நான் எனக்குள்ள நிறைய உள்ள போக ஆரம்பிச்சேன். இது எப்படி? இது என்ன? ஏது? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக ஆரம்பிச்சேன். அப்படி பார்க்கும் பொழுதுதான், ஆ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான விதைகள் போட ஆரம்பிச்சுட்டேன். பட் அது இன்னும் அதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கல. என்ன அப்படின்னா, பரமபதம் அடிப்படையில ஒரு திருக்குறள் கதைகள் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து, ஆ சில வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்தேன். ஸோ முதல்ல நம்ம நற்புல்லரி அ இந்த ஒரு அ அமைப்புல வந்து நான் இத வந்து ஃபர்ஸ்ட்டு பப்ளிஷிங்க்கு முன்னாடி இத நானு சொல்லப் போறேன். ஸோ இது எப்படி இருக்குன்ற உங்க ஃபீட்பேக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ஸோ இந்த பொதுவா என்னோட வாழ்க்கையில பரமபதம் அப்படின்னு நான் நினைச்சாவே எனக்கு ஞாபகம் வர்றது பெருமாள் கோயில் தான். ஏன் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி அப்ப நான் போவேன். போகும்பொழுது அப்படி சுத்திட்டு வரும்பொழுது, கோயில சுத்திட்டு வரும்போது நெறைய பரமபதம் ஷீட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. பக்கத்திலேயே தாயக்கட்டை இருக்கும். ராத்திரி வந்து யாரும் தூங்கக்கூடாது. அப்ப எல்லாருமே அந்த பரமபதம் வச்சுட்டு விளையாடுறத நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி. அப்புறம் ஒரு பக்கம் கதா காலக்ஷேபமும் நடந்துட்டுருக்கும். ஆ விதவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கும். ஒரு சிலருக்கு அ கோவிந்தா, கோவிந்தான்னு சொல்லுவாங்க. ராமா, ராமான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஆ எல்லாமே அந்த கோயில்ல நடந்துட்டுருக்கும். அப்படிதான் எனக்கு வந்து பரமபதம் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. ஸோ ஆ என்னோட அனுபவத்த அடிப்படையா வச்சு, என்னோட ரிசர்ச்சையும் வச்சு, இன்னைக்கு ஒரு கதைய நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த பரமபதம் எவ்வளவு டீப் அப்படின்றது. இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேரு. இந்த இதுல வர்றாங்க. ஒரு பாட்டி, ஒரு குட்டி பையன், அவங்களோட பேரன், இன்னொரு பொண்ணு. இந்த 3 பேரு தான் இந்த பரமபதம் ஆ இன்னைக்கு நான் பேசப் போற தலைப்புடைய 3 பேர் கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த பரமபதம் வந்து இட் இஸ் a வெரி ஸ்பெஷல் கேம். மித்த எல்லா கேம்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது, பரமபதம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கேம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் பேசினேன். மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பேசினேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாடி நான் பேசினேன். இல்லையா? உண்மையா பார்த்தோம்னா இந்த பாடி, மைண்ட் 2 வேற வேற கிடையாது. 2 ஒண்ணு தான். ஒரு மைண்ட்ல ஒரு சில விஷயம் போட்டீங்கன்னா, பாடில வேலை செய்யும். உடல்ல ஒரு சில விஷயம் போட்டீங்கன்னா, மைண்ட் வேலை செய்யும். ஒரு புரிதலுக்காக உடல், மனம் அப்படின்னு 2ஆ பிரிச்சு நம்ம வச்சிருக்கோம். இப்போ நம்மளோட கலாச்சாரத்துல எது அ ஒரு உயர்ந்த நிலையா மதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, நம்ம டிசால்வ் ஆயிடணும். இந்த உலகத்துல கோடான கோடி ஸ்பீஷீஸ் இருக்காங்க. எத்தனையோ பேரு. கண்ணுக்கு தெரியாத மைக்ரோப்ஸ்ல இருந்து அப்படியே போட்டு போனோம்னா கோடிக்கணக்கு. இதுவரைக்கும் அவங்க கணக்கு கோடிக்கணக்கு. எஸ். ஆனா இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் 95% வந்து ஓஷன்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த பூமிய பார்க்கும்பொழுது நம்ம 10% தான் சர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். ஓகே. சோ இதுல வந்து ஒரு ஒரு கோடிக்கணக்கா ஜீவராசிகள் இருக்கும்போது, ஃபிரெண்ட்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஹியூமன் பீயிங்க்கு மட்டும் தான் இந்த மாரி எவால்வ்டு பிரெயின் இருக்கு. எஸ். நீங்க பாருங்களேன், நம்ம வீட்ல ஒரு பூனைக்குட்டி ஏன்னா எல்லாத்துக்கும் பெட் அது ரொம்ப. இந்த பூனைக்குட்டிக்கு முன்னாடி இந்த லேப்டாப் வச்சீங்கன்னா, அது என்னன்னு புரியறதுக்கே அதுக்கு எஸ். அது புரிஞ்சுக்குமா? நீங்க என்னதான் பண்ணாலும் அது புரிஞ்சுக்குமா? வாய்ப்பே இல்ல. ஆனா ஒரு 2 வயசு பையன், ஒரு 3 வயசு பையனுக்கு இது இதுன்னு சொல்லிக் குடுங்க. இப்ப அது எல்லார் வாழ்க்கையிலும் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்குவாரு. எஸ். நம்மளுக்குன்னு ஒரு இந்த உலகத்துக்குள்ள இந்த உலகமே பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள நம்ம ஒரு உலகத்த உருவாக்கிக்கிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு எவால்வ்டான பிரெயின். சோ இதுக்கு ஒரு பர்ப்பஸ் வைக்கணுமா இல்லையா? எஸ். சோ இந்த பர்ப்பஸ் யாரு சொல்ல முடியும்? ஆ நான் திருப்பி ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் அப்டின்னா, இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் ஸ்பீக்கர்ஸா இருக்கீங்க. நெறைய பேரு இத பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வெஸ்டர்ன் டாமினேஷன் வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற ஸ்பீச்சஸ்ல வந்து நெறைய வருது. அ இப்ப அவங்களோட இது என்ன அப்டின்னா, நம்மளோட வாழ்க்கையோட பர்ப்பஸ் என்ன அப்டின்னா, நம்ம பேஷன் என்னங்கிறத பார்த்து, அதுல வந்து நம்ம பயங்கரமா ஃபேமஸ் ஆகி அண்ட் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேன் குரூப். இப்படிதான் நான் பார்க்குற வரைக்கும், இதுவரைக்கும் நான் நெறைய காலேஜஸ்ல போய் யங்ஸ்டர்ஸ்க்கு பேசும்போது அதான் சொல்றாங்க. இல்லாட்டினா எனக்கு வேல பார்க்கணும், செட்டில் ஆகணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கோல். இதுதான் பர்ப்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம்.
சோ கொஞ்சம் டீப்பா பாக்குறவங்க ஒரு 4 பேத்துக்கு உபயோகமா இருக்கணும். இவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம பாக்குறது இல்ல. சோ இது யாரு நம்ம பர்ப்பஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்டின்னா, இந்த உலகம் அப்டின்னா என்னன்னு பார்த்தா ஞானிகள் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நம்ம கரைஞ்சு போயிடணும் அவ்வளவுதான். இது யாரு, நம்ம என்ன ஏதுங்கிறத பார்த்து, எவ்வளவோ இந்த பிறவி வர்றதுக்கு எவ்வளவோ எவல்யூஷன் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இல்லையா? நீ ரிவர்ஸ்லயும் போக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. இந்த வாய்ப்ப கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்டின்னுட்டு, வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு பாசிபிலிட்டியா செலக்ட் பண்ணாங்க. நீங்க பாருங்க, இது முக்கியமா இந்த ஒரு ஆ இந்த விளையாட்டுக்கள், இந்த பரமபதம் விளையாட்டு வந்து, வைகுண்ட ஏகாதசி அப்போ விளையாடுவாங்க. அதுக்கப்புறமும் விளையாடுவாங்க இல்லன்னா, முக்கியமா அந்த அன்னைக்கு விளையாடுவாங்க. நெறைய சேல்ஸும் நடக்கும். ஏன் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும், இந்த பரமபதத்துக்கும் விளையாடுறதுக்கும் என்ன சம்மந்தம்? எப்படி வந்து மகா சிவராத்திரி வந்து இன்னைக்கு சொல்றாங்களோ, பிரபஞ்சத்துல இருந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இந்த உலகத்த நோக்கி வருது. அதே மாரி வைகுண்ட ஏகாதசியும் இந்த உலகத்த நோக்கி நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வருது. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும் பொழுது, நம்ம மனதை வந்து பண்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப வந்து அது பண்படுத்தணும். அப்படி பண்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு இப்ப எல்லாரும் வந்து ஆ இப்போ பலவிதமான மார்க்கம்ன்னு சொல்றாங்க. ஞான மார்க்கம் அந்த மாரிலாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒரு சிலர்கள் மட்டும் தான் ஞானத்துக்கு போவாங்க. பொதுவான மக்கள் எல்லாருமே ஒரு ஒரு கேட்டகரில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்க வேண்டிய விஷயத்த, ஒரு உயர்ந்த விஷயத்த ரொம்ப எளிமையா புரிய வைக்கலாம் அப்படின்னா, எதுல வைக்கலாம்னா, கதைகள் மூலமா வைக்க முடியும். சரியா? சோ, ஆ அதனால என்ன பண்ணாங்க அப்டின்னா, கதா காலட்சேபம் வந்து அந்த கோயில்ல வச்சாங்க. இந்த பரமபதம் விளையாட்டு வந்து ஏன் ரொம்ப யூனிக் அப்டின்னு நான் சொல்றேன் அப்டின்னா, இந்த விளையாட்ட நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல பார்த்தோம் அப்டின்னா, பாம்பும் இருக்கும், ஏணியும் இருக்கும். இங்க மேல பூரா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு நீங்க போயிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் பாம்பு இருக்காது, ஏணி இருக்காது. எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நடுவுல வந்து ஒரு கடவுள் தன்மை இருக்கும். ஒரு கடவுளோட பிக்சர் இருக்கும். சைட்ல வந்து நெறைய பேர் நின்னுட்டு இருக்கிற மாரி, கடவுள நோக்கி வொர்ஷிப் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் அங்க இருக்கும். இந்த கடவுள நோக்கி வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ இட் இஸ் a ஸ்டேட் கால்ட் இன்னைக்கு வந்து எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஒவ்வொன்னா சொல்றாங்க. ஒரு ஏஞ்சல் ஸ்டேட்ன்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? அப்போ இந்த ஸ்னேக் லேடர் இதெல்லாம் வருது இல்லையா? இது என்ன? அப்டி சொல்லி நம்ம கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு, அந்த பிக்சர்ஸ்க்கு வந்து சம்மந்தமே இருக்காது. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அணில் இருக்கும். சொய்யின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல வந்து ஒரு கடவுளோட பிக்சர் இருக்கும். ஏணி இருக்கும், கடவுளோட பிக்சர் இருக்கும். அப்புறம் ஒரு ராஜா இருப்பாரு. சரிங்களா? அப்டியே ஸ்னேக்ல இருந்து கீழ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு குதிரையா மாறி இருப்பாரு. ஒரு குதிரை அங்க இருக்கும். ஸோ, இதுக்கு எல்லாத்துக்குமே அ ஒரு ரீசன் இருக்கு. நம்ம இந்த லைஃப் அப்டின்ட்டு வரும்போது, ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, இந்த ஏஞ்சல் அப்டிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரீச் பண்ணி, ஓகே இல்லன்னா உயர்ந்த நிலை வச்சுக்குவோம். ஏஞ்சல் கூட வேண்டாம். உயர்ந்த நிலை ஒரு மனிதன் அடைந்து, அதுக்கப்புறம் அந்த கடவுளாகவே அவன் மாற முடியும் அப்படின்னு ப்ரூஃபே பண்ணிட்டு போயிருக்காங்க நம்மளுடைய ஞானிகள். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ இத வந்து ஒரு பாட்டி தன்னோட பேரனுக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கதை. சோ அந்த பாட்டி வீட்ல இருந்து கிளம்புறாங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையனால அந்த குட்டி பையன வச்சுட்டு அவங்க அம்மாவால சமாளிக்கவே முடியல. தூங்கவும் மாட்டான். ராத்திரி பூரா தூங்கவும் மாட்டான். அப்போ என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க பாட்டி வந்து, "நான் கூட்டிட்டு போறேன்ம்மா" அப்படின்றாங்க. "ஐய்யய்யோ! இல்லம்மா. இவன் வந்து ரொம்ப கஷ்டம். இவன வச்சுட்டு நீங்க மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம்." "இல்ல, இல்ல, இல்ல நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி அந்த பாட்டி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. "டேய் வாடா, வாடா. அங்க உனக்கு நெறைய விளையாட்டு இருக்கும்" அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்பொழுது, இவன் விளையாடணும்னா நெறைய நெறைய பசங்கலாம் இருப்பாங்க. குட்டி பொண்ணுங்க இருக்கும் அப்படின்னலாம் இவன் நெனச்சுட்டு போறான். உள்ள போனோனே பார்த்தா கோயில்ல கூட்டம். என்னடா இந்த கூட்டத்துல என்னத்த விளையாடுறதுன்னு சொல்லி பாட்டி கிட்ட, பாட்டி இது என்ன விளையாட்டு விளையாடுறது? இனி என்ன விளையாட்டு இங்க விளையாட முடியும்? விளையாடுறதுக்கு கிரவுண்டும் இல்ல, ஒண்ணும் இல்லையே! அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கேட்கிறான். இல்லடா உனக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு இன்னைக்கு நான் சொல்லி தர்றேன். ஆ? இது கேமா? அப்படின்னு அந்த பையன் உள்ள போறான்.
போனோடனே பாட்டி போய் இதோ அதை வாங்கு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து தாய கட்டையும் அந்த பரமபதம் ஷீட்டும் வாங்க சொல்றாங்க. சோ வாங்கிட்டு வந்து வைக்கிறான். நான் பாட்டி ஓடி விளையாண்டுருக்கேன், நொண்டி விளையாண்டுருக்கேன், கூழாங்கல் கூட விளையாண்டுருக்கேன். என்னது இது? ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நான் என்னத்த விளையாடுறது அப்படின்னு சொல்றாங்க. நீ வா உனக்கு நான் சொல்லித் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறா. அந்த பாட்டி அடிக்கடி அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த குட்டி பொண்ணும் பழக்கம். அந்த குட்டி பொண்ணு வந்து நம்ம பையனோட ஒரு ஒரு 14, 15 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. சோ, அதனால அந்த பொண்ணே கோயிலுக்கு வந்து தனியா கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட முடியும். அதனால அவங்க 3 பேரும் ஒரு இடத்துக்கு போய் உட்கார்றாங்க. எங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கோ அங்க உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே, "என்ன பாட்டி இது ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல" அப்படின்ட்டு அவன் இருக்கான். "டேய் இங்க பார்றா, ஒண்ணுமில்ல நம்ம 3 பேர் இருக்கிறோமா, இத நீ வந்து உருட்டிக்கிட்டே இருக்கணும்." "என்ன பாட்டி, என்னால எல்லாம் உருட்ட முடியாது பாட்டி. கம்முனு இருங்க பாட்டி. நான் போறேன். என்னை கொண்டு போய் வீட்ல விடுங்க." "இங்க பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. டான்ஸ் பாட்டு. நம்மளும் ஆடலாமா?" "ஓ! ஆடலாம், ஆடலாம்." "அப்படியா? சரி அது வரைக்கும் இந்த விளையாட்டு தான் விளையாடணுமா? வேற வழியே இல்லையா?" "ஏய் இங்க பாரு, உனக்கு சர்க்கரை பொங்கலும், புளியோதரை வாங்கி தர்றேன். அதுக்கப்புறம் மிளகு வடையெல்லாம் இருக்கு. ஏய் அங்க பாரு ஆஞ்சநேயர் இருக்காரு." "ஆமா பாட்டி, ராத்திரி பூரா இது கிடைக்குமா?" ம். பையன் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறான். சரி சொல்லி தின்பண்டம் எல்லாம் வாங்கி கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டு, "இது என்ன பாட்டி? என்ன விளையாட்டு?" அப்படின்றான். "இங்க பாரு, முதல்ல நீ வந்து இப்படி தாயக்கட்டை உருட்டணும். இதுல 1 அப்படின்ற ஒரு புள்ளி வருது இல்லையா? இந்த 1 தாயம் அப்படின்னு விழுந்தா, நீ இந்த காய எடுத்து உள்ள வைக்கணும். ஆ அதுக்கப்புறம், இப்போ நீ வந்து உன்னோட தாயக்கட்டையில எவ்வளோ நம்பர்ஸ் வருதோ, அத வந்து நீ இந்த காய நகர்த்திக்கிட்டே வரணும். ஒருவேள ஒருவேள நீ வந்து ஏணி வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ ஸ்பைன்னு மேல போயிடுவ. இங்க பாரு, இங்கிருந்து இங்க கூட நீ போயிடுவ. சீக்கிரம் நீ விளையாடி முடிச்சிடுவ. சரியா? அதுக்கப்புறம் இத ஒரு பாயிண்ட்க்கு மேல பார்த்தீங்கன்னா, உனக்கு ஸ்னேக் லேடர் இருக்காது. பாம்பும், ஏணியும் இருக்காது. இதுக்கப்புறம் நீ வந்து மெதுவா நீ வந்து ஒவ்வொரு கடவுள் தன்மைக்கு நீ போயறலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள நீ புடிச்சிரலாம். பெருமாள நீ புடிச்சிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன், அப்படியா? சரி விளையாடி பார்க்கிறேன். முடிஞ்சா விளையாடி பார்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போடுறான். 5 விழுகுது. பாட்டி எடுத்தோனே போடுறாங்க. 1 விழுகுது. அவங்க உள்ள போயிர்றாங்க. அந்த பொண்ணு வந்து 2வது தடவ போடுறா. அப்படியே வந்து அந்த பொண்ணு உள்ள போயாச்சு, பாட்டி உள்ள போயாச்சு. இவன் மட்டும் வெளில நிக்கிறான். நின்னோனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனதுக்கப்புறம் அவன் சொல்றான், "டேய் இங்க பாத்தியா?" அப்போ வந்து பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு குட்டி ஏணி அங்க வருது. வரும்போது சொய்யின்னு மேல போயிடுறாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப மனசு வருத்தம். ஏன்னா உள்ளயே வரலையே அந்த பாட்டி மேல போயிட்டாங்க. "இந்த ஏணி போகுதே இதுக்கு ஒரு கதை இருக்கு தெரியுமா உனக்குன்னு?" "என்னது? கதையா? என்னா பாட்டி கதை அது? எனக்கு சொல்லுங்களேன்" அப்படின்னு. இதோ இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா? ஆமா. இந்த குட்டி பையன் இங்க பாரு. ஒரு ஒரு நெறைய பெரிய ஒரு ஆ இது ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அப்படின்னு. ஆமா. இந்த பையனுக்கும் இந்த ட்ரெஷர் பாக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு இந்த பையன் கேட்கிறான். நான் சொல்றேன் கேளு. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிக்கிறா. அதாவது இப்ப கிடையாது. ஒரு காலத்துல ஒரு குட்டி பையன் இருக்கான். ஏழை. அவங்க வீட்ல பணமே இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க அப்டின்னா, அந்த அந்த குடும்பம் ரொம்ப நல்லா வாழ்ற குடும்பம். சில சூழ்நிலைகளால இன்னைக்கு ரொம்ப வறுமையில இருக்காங்க. அந்த குட்டி பையன பக்கத்து வீட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு. "இங்க பாருங்க, எவ்ளோ நாளைக்கு இந்த வறுமையிலேயே இருப்பீங்க? நான் வந்து தூர தேசமெல்லாம் போய் என்ன பண்றேன்? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா நல்லா தான் இருக்கும். உங்க பையன் நல்லா டியூட்டிப்பா இருக்கான். நீங்க எனக்கு அவங்க அவன வந்து என் கூட நீங்க அனுப்புனீங்கன்னா, சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு என்ன பணம் வேணும்? நான் நல்ல பணம் உங்களுக்கு நான் குடுத்துர்றேன்." அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ அந்த அம்மாக்கும், அப்பாவுக்கும் மனசு இல்ல. பட் வேற வழியும் இல்ல. சரி ஏன்னா ரொம்ப நண்பரும் கூட. "அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த வீட்ல இருக்கக்கூடிய அம்மா வந்து அவங்க தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க, தூர தேசத்துக்கு கப்பல்ல போறான். எவ்ளோ நாளுக்கு அப்புறம் வருவான்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்க வந்து ஒரு நல்ல அறிவுரைய சொல்லி அனுப்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. எப்போ? நாளைக்கு காலையில போறாங்க. இன்னைக்கு ராத்திரி. அந்த பையன் தூக்க கலக்கத்துல இருக்கான். அந்த பையன் சிரிக்கிறான். அப்பா! இவன் எப்ப வருவான்? 10 வருஷம் கழிச்சு வரலாம். 12 வருஷம் கழிச்சு வரலாம்.
இந்த 10, 12 வருஷத்துக்கு என்ன பாட்டி அறிவுரை சொல்ல முடியும்ன்றான் இவன். உங்களுக்கு தெரியுமா? அம்மா பாருங்க காலையில ஒண்ணு சொல்றாங்க. ஸ்கூலுக்கு போனா மிஸ் ஒண்ணு சொல்றாங்க. திரும்பி வந்தோனே வர்ற வழியில அப்பா ஒண்ணு சொல்றாங்க. ஆ வீட்டுக்கு வந்தோனே நீங்க ஒண்ணு சொல்றீங்க. இவ்ளோ அறிவுரை நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ட்ராக்ல இருக்கேன். ஆ அப்ப அந்த பையனுக்கு என்ன அறிவுரை பாட்டி சொல்ல முடியும்? அந்த காலத்துல நீங்க தான் சொல்றீங்களே, ஃபோனு கூட கிடையாது அப்டின்னுட்டு. அப்படின்னு இவன் சிரிக்கிறான். சரியா? அப்படி சொல்லும்போது, இல்லடா அந்த தாத்தா சொன்னாரு. சரியா? அந்த பையன் வுட்டா ஒரு 5 நிமிஷத்துல தூங்கிடுவான். இருந்தாலும் அதுக்குள்ள சொன்னாரு. ஏய் குட்டி பையா, ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அத நீ மறக்கவே கூடாதுடி. என்ன? அப்படின்னு சொல்றான். அவனுக்கு எழுத படிக்கலாம் தெரியும். சின்ன பையன் தான் எழுத படிக்க தெரியுது. படி பாப்போம் அப்படின்னு சொல்லி திருக்குறள் புத்தகத்த காட்டுறாரு. நன்றி மறப்பது நன்று அன்று. என்ன தாத்தா அது? அதான்டா, நீ நன்றிய மறக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி. ஒரு கப்பல்ல போற, நெறைய விஷயங்கள் நீ பாப்ப. எல்லாருக்கும், அத்தனைக்கும் நீ நன்றியோட இருக்கணும். கப்பலுக்கும் நீ நன்றியோட இருக்கணும். அதுல இருக்கிற அச்சாணிக்கும் நீ நன்றியோட இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா நீ கப்பல் மிதக்கவே மிதக்காது. தண்ணிக்கு நன்றியோட இருக்கணும். மீன்களுக்கு நன்றியோட இருக்கணும். இப்படி நீ போட்டுக்கிட்டே போலாம்டா. நன்றிய மறக்கக் கூடாதுடா அப்படின்றாரு. சரி, சரி தாத்தா அப்படின்னு. என்ன தாத்தா அது? அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன தாத்தா பண்றது? நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று. அப்பவே மறந்துரு. ஓகே. அத மறக்கறக்கு என்ன பண்ணணும்? திருப்பி நன்றிய பிடிச்சுக்கோ. அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு நல்லா இல்லாதது ஒண்ணு வந்தது அப்படின்னா, எதுக்கு வருதுன்னு உனக்கு தெரியாதுடா. அது எதுக்கு வேணாலும் வரலாம். இல்லையா? நீ யோசிச்சு பாரு. இப்போ நம்ம வீட்ல வந்து பணம் இல்ல. ரொம்ப கஷ்டம் தான். இல்லன்னு நான் சொல்லல. ஆனா, அது பாரு உன்னை தூர தேசத்துக்கு கொண்டு கூட்டிட்டு போகுது. எவ்வளவோ விஷயங்கள் நீ உள்ளூர்ல இருந்தா நீ கத்துக்கிறத விட, தூர தேசம் போய் நெறைய நீ கத்துக்குவ. சரியா? புரிஞ்சுதா? இது திருப்பி சொல்லு பாப்போம். புரிஞ்சுது தாத்தா. இன்னும் நெறைய இருக்கு அறிவுரை. இல்லடா இது ஒண்ணுதான். இது ஒண்ணுதானா? அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சரி தாத்தா. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று. அவ்வளவுதானா? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான்ப்பா. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பையன் போய் படுத்து தூங்கிர்றான். அடுத்த நாள் காலையில அவன் கப்பல்ல போறாங்க. கப்பல்ல போகும் பொழுது எல்லாத்துக்கும் நன்றியோட இருக்கான். அந்த கப்பல்ல இருக்கிற அடிமட்ட ஊழியர்கள் இருந்து ஏன்னா அந்த அடிமட்ட ஊழியர்கள்ன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது அடிமட்ட ஊழியர்கள் கிடையாது. அவங்க இல்லன்னா கப்பலே இயங்காது இல்லையா? மேல இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க இல்லன்னா கப்பலே இல்ல. சோ 2 பேரும் ஒண்ணோட ஒண்ணு கலந்து இருக்கக்கூடியது தான் அந்த உலகமே. அந்த கப்பல் மட்டும் இல்ல. இது ரொம்ப கிளியரா அந்த பையன் புரிஞ்சுக்கிறான். சோ என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அங்க கீழ இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்றான்? கூப்பிட்டு கூப்பிட்டு குடுக்குறான். இத பார்த்து அந்த முதலாளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே இந்த பையன். இவ்ளோ ஒரு நன்றி உணர்வோட இருக்கான். அப்படின்னு அவன் நாளாக என்ன ஆகுறான்னா, இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அந்த பக்கத்து வீட்டு வியாபாரியும், இவனும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. இந்த குட்டி பையனா இருந்தா கூட, ஒரு வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூரிட்டி அந்த பையன்கிட்ட இருக்கு. எல்லாருக்குமே வந்து அவன ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால எல்லாருமே அவன ராஜா அப்படின்னு தான் அவன கூப்பிட்டாங்க. இந்த பையன் ரொம்ப ஹானஸ்ட்டா இருக்கிறனால, ஒரு நன்றியோட இருக்கிறதுனால, எல்லாருமே நம்பி சில வேலைகள் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கப்பல் ஒரு 2 மாசம் பயணம் பண்ணி, இவங்க அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் அங்க போய் ரீச் ஆகும் பொழுதே, இந்த குட்டி பையனும், வியாபாரியும் மோஸ்ட் ப்ராபபிலி பார்ட்னர்ஸே ஆயிட்டாங்க. சோ அந்த ஊருக்கு போய் இவங்க வியாபாரம் பண்ணும்போது, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வியாபாரியோட பையனாவே இந்த குட்டி பையன் மாறிட்டான். அப்போ என்ன நடக்குது அப்டின்னா, இவங்க திரும்பி வரக்கூடிய காலம் வந்துருச்சு. ஒரு 7, 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த குட்டி பையன், அ ஒரு இளைஞனாவே மாறிட்டான். சோ இப்போ அந்த வயதான வியாபாரிய கைய பிடிச்சு மேல ஏத்தி கூட்டிட்டு வர்றான். கூட்டிட்டு வந்து திருப்பி அவங்க ஊருக்கு வர்றான். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம், இவங்கலாம் ஒண்ணும் இன்னைக்கெல்லாம் வந்து அக்ரீமெண்ட் போடுற மாரிலாம் ஒண்ணும் போடல. ஒரு நல்ல நம்பிக்கை வார்த்தை. நம்ம பையனும் ஏதோ நல்லா ஆ வருவானே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா, அப்பா அனுப்பி வச்சதுதான். ஒரு பல காலமா வெறும் கடிதாசிய மட்டுமே பார்த்துட்டு இருந்த அம்மா, அப்பா கண்ல ஒரே தண்ணி. தாத்தாவும் இப்ப உயிரோட இல்ல. ஆனா தாத்தாவோட பிரசன்ஸ ஒவ்வொரு மொமெண்ட்டும் அந்த குட்டி பையன் ஃபீல் பண்ணான். இன்னைக்கு இருக்க இளைஞனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்.
அப்போ வரும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அம்மா, அப்பாவும் கொஞ்சம் செட்டில் ஆயிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, நன்றி உணர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது, நம்மள சுத்தி அது என்ன ஆக ஆரம்பிக்குங்க? ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இல்லையா? அப்ப எங்கேயோ இருக்கிற பையன், தன்னோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த ஃபேமிலியும் முன்னேறி இருக்கு. கொஞ்சம் முன்னேறி இருக்கு. ஸோ வந்தோனே இந்த வயசான வியாபாரி சொல்றாரு, "ஆ நான் சம்பளம் அப்படின்னெல்லாம் எதுவும் நான் பேசிக்கல. உங்க பையன் இல்ல அப்படின்னா, நெறைய விஷயங்கள் என்னால சாதிச்சிருக்க முடியாது. அதனால நான் என்ன சம்பாரிச்சேனோ, அதுல சரி பாதி உங்க பையனுக்கு தர்றேன்" அப்படின்னு அந்த ட்ரெஷர் பாக்ஸ் எடுத்து அவர்கிட்ட தர்றாங்க. அப்படின்னு அந்த பாட்டி சொல்லி முடிக்கிறாங்க. "அதனால தான் பாத்தியா, இந்த குட்டி பையன்லருந்து ட்ரெஷர் பாக்ஸுக்கு போகுது" அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. "ஆமா பாட்டி" அப்படின்னு என்ன பண்றான், அவன் கைக்கு அப்ப தாயக்கட்டை வருது. இப்படி வச்சு, தாயக்கட்டைய பார்த்து "நன்றி" அப்படின்னு போட்டு, இப்படி போடுறான். தாயம் விழுகுது. அந்த கேம்க்குள்ள அவன் போயிர்றான். சரியா? சோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த குழந்தை எப்படி அந்த கடவுள் தன்மைய ரீச் பண்ண முடியுன்றத, அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு உணர்த்துறாங்க அப்படின்றது தான், ஆ நான் எழுதிட்டு இருக்கிற கத. அதுல இருக்கக்கூடிய முதல் கதைய நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ அடுத்த இதுல என்ன ஆகும் அப்டின்னா, இவனுக்கு நன்றியோட தாயம் போட்டாலும், டைஸ் உருட்டுனாலும் அங்க விழுகாது. ஏன் அப்டி சொல்லி ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆவான். சரிங்களா? அதுக்கு ஒரு கதை அந்த பாட்டி சொல்லுவாங்க. எல்லாமே நம்மளோட திருக்குறள் கதைகள் அடிப்படையில எழுதியிருக்கேன் நான். சோ இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, நன்றி மேடம். அருமையான திருக்குறள். "நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று." இந்த திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்கலாம். என்னுடைய தாத்தா வாயிலாக தான் அந்த குறள நான் அதிகமா கேட்டுருக்கேன். அந்த குறள சொல்லி, சொல்லி அடிக்கடி சொல்வாரு, "நீ வந்து எப்பவுமே நன்றி மறக்காம இருக்கணும். யாராவது எதுனா சொன்னாங்கன்னா, அத பத்திலாம் ரொம்ப கேர் பண்ணிக்க கூடாது. நல்ல விஷயங்கள நீ பண்ணிட்டே இருக்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திருக்குறள் என் மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே ஃபிக்ஸ் ஆன ஒரு திருக்குறள். அதே திருக்குறள எடுத்து நீங்க இன்னைக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையாகவும், சுவையாகவும், நல்ல கருத்தோடும் சொன்னது, நல்ல கதையோட சொன்னது சொல்லவே வேணாம். அவ்வளோ அருமையா இருந்தது. ஃபீட்பேக் சொல்றவங்க தயவுசெய்து உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் பிரியாரிட்டி குடுக்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்முடைய பிரபாகரன் சார் அவர்களுடைய ஃபீட்பேக்கை கேட்கலாம். தேங்க் யூ மேம். ம். மேடம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பர். அதாவது எனக்கு வந்து புடிச்ச